ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நாங்கள் நிற்கிறது கிளிநொச்சியில் காந்தருவன் அறிவிச்சொலி என்ற ஒரு நிறுவனம் உண்டு. தெரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் எல்லாருக்கும். அதாவது முன்னாள் போராளிகள பிள்ளைகளை வளர்த்த இடம். இங்கே தான் வச்சு வளர்த்த செஞ்சோலை மாதிரி செஞ்சோலை அப்படி சேமி தான் அப்படி இடம் தான். அந்த காணியில் தான் கொடுத்துருக்காங்க பாருங்க. வேறு வீடுகள் கட்டிடங்கள் ஆமிக்காரம் அப்படியே விட்டுட்டு போனோடையா யூஸ்ஃபுல்லாக இருக்கு. இவன் நல்லா நீட்டாக தான் வச்சுருந்தாங்க. லாக் பண்ணிக்க. இங்கே வேறுங்க கிடக்கிற உடுப்பு வேலை கட்டிடங்கள் கிடக்குது நீட்டாக. தலைவர் கேட்கலாம். காந்தருவன் அறிவிச்சோலை. வாவ், சாமானெல்லாம் கலட்டி வச்சுக்கிறாங்க. அட்டாச் பாத்ரூம், இங்கால ரூமுகள்லாம் நீட்டாக வச்சுக்காங்க. அப்படியே கொடுத்துட்டு போயிட்டாங்களா, கொடுத்துட்டு போனதால யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இது அவங்களோட சென்ட்ரி பாயிண்ட் போல இருக்குது. அதுக்குள்ளே போய் பார்ப்போம். வித்தியாசமாக தான் இருக்கு இடம். வாவ், பஸ் கோல்ட் மாதிரி கட்டி விட்டுருக்காங்களா அந்த ஆக்கள் இருக்கிறது. காந்தருவன் அறிவிச்சோலை. இப்படி தெரிஞ்சாக்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, தெரிஞ்சாக்கள் ஷேர் பண்ணி விடுங்க. இங்காலேயும் ஒரு பெரிய வீடு இருக்குது. பொடிப்பயிலிருந்து விளையாடுறாங்க. வேறு இதெல்லாம் இப்படி விட்ட காணி தான். இந்த இப்படி ஏரியா பார்த்தீங்களா, செக்ஷன் 3. ஒன்றரை காணிக்கில் ஆக்கள் வைக்கணும். தங்கால இல்லை ஆக்கள் சில கட்டு. இங்கே வேறுங்க கட்டிடம்லாம். இப்போத்தைய நிலைமையை பாருங்க. ஆக்கள் இருக்கணும் இருக்க இல்லாமல் முதலிக்க பார்ப்போம். ஓகே, வா, நல்ல கட்டிடம் நீட்டாக கிடக்குது. நம்மளோட சின்ன பையன்கள் வந்து விளையாடிக்கிறாராக. எல்லாம் நல்லா நீட்டாக இருக்குது. ரூமுகள் எல்லாம் இங்கெல்லாம் பாருங்க, ஃபுல்லாக வீடுகள்லாம் 7. அப்படி இஞ்சால பார்த்தா உங்களால் ஆக்கள் இருக்கணும் போகிறது சரியில்லை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மீண்டும் மற்றொரு காணொளியில் சந்திப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதான் இடம் பார்த்தீங்களா. கிடைக்கணும். மிச்சதுக்குள்ள எல்லாம் ஒரு மாதம் கிடக்கு. பெரிய பெரிய பக்தியெல்லாம் இருக்காங்கள்ல. எல்லாம் இதில் தொங்குது என்னன்னு தெரியல. பார்ப்போம். ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கு வந்த இடம் வந்து காந்தருவன் அறிவிச்சோலை. தெரியுமா? எத்தனை பேருக்கு தெரியும்? அதாவது இதுன்ற வரலாறுன்றால் அந்த போராளிகள் இருக்குது தானே, முன்னாள் போராளி, எங்களோட போராளிகள் இந்த பிள்ளைகளை பராமரிக்கிற இடம். அதாவது அந்த போராளிகள் இருந்த பிள்ளைகளை வச்சு பராமரிக்கிற இடம் தான் இது காந்தருவன் அறிவிச்சோலை. இது ஃபுல்லாக அந்த ஏரியா தான். பாருங்கள், கட்டடமெல்லாம் ஆமி இருந்து இப்போ தான் விட்டுட்டு போனோம். 1 வருஷம் விட்டுட்டு போய்
கட்டிடமெல்லாம் அப்படியே விட்டுட்டு போயிருக்கான். இப்போ இந்த காணி என்ன செஞ்சுக்காங்கன்ட்டா, அந்த இருந்த பிள்ளைகள் இப்போ வளர்ந்துட்டு இருந்தானே அவைகளுக்கே பிரித்து கொடுத்துட்டாங்க அந்த காணியை. இது ஃபுல்லாக அவங்க ஆமிக்காரம் வச்சுருந்தேன். காந்தரூபன் அறிவிச்சொலை எனக்கு தெரியாத ஆக்கள் இருக்கா நினைக்கிறேன். வேறுங்க எப்படி யூஸ் பண்ணிக்காங்கன்ட்டு. இதை பற்றி மேலே தகவல் தெரிஞ்சாக்கள் கமெண்ட் பண்ணுங்கள். உள்ளுக்கு போய் பார்ப்போம். நல்லா நீட்டாக இருக்குது ரூமுகள்லாம். பாத்ரூம் காந்தரூபன் அறிவிச்சோலை. நிறைய இடத்துல நானே கேள்விப்பட்டிருக்கேன். நான் இடத்துக்குண்டே தான் வந்திருக்கேன். இது கிளிநொச்சியிலே இருக்குது. கிளிநொச்சி விநாயகம் அந்த ஏரியா பக்கத்தில் இருக்குது. இங்கே பாருங்கள் எந்த பெரிய தண்ணி டேங்குண்டு கீழே கிணறு போல் இருக்குது. யா நோமல் தொட்டி வந்து கட்டிக்காங்க. பாருங்கள் எந்த அப்படி ஏரியாண்டு இந்த கட்டமெல்லாம் இடிச்சு கிடக்கு. காந்தரூபன் அறிவிச்சோலை. வா இன்னும் பெரிய கிணறுன்னு பாருங்க. எல்லாம் பள்ளம் தொட்டியாக தான் கிடக்கு. பழைய தொட்டியல். பாருங்க இந்த பில்டிங்கை கட்டிடத்தை அடியோட எடுத்துருக்காங்க கண்டி. இது ஏதோ பொறுத்த கட்டிடம் போல இருக்கு. சொல்லப்போனால் இது ஒரு கிராமம் மாதிரி. கிராமத்தையே ஆக்கள் பிரித்து பிரித்து எடுத்துகிட்டு முடியுங்க. இந்த கம்பி அடிச்சுக்கிடாக்கு. இந்த ஏரியாவுக்கு அறிவிச்சோட பிறந்த ஆக்களுக்கே பிறந்து வளர்ந்த ஆக்களுக்கே காணியை கொடுத்துட்டாங்க. நல்ல ஒரு விஷயம். இது நேரடியாக தலைவர் வந்து கண்காணித்த இடம் இது. ஓகே பாருங்க. இப்போ நீங்கள் எல்லா முழு வசதியும் செஞ்சுக்காங்க. கூட்டி துப்புரவா இருக்குது. ஆக்கள் இருக்கணும் போல இருக்குது. காந்தரூபன் அறிவிச்சோலை பற்றி மேலதிக தகவல் தெரிஞ்சாக்கள் கமெண்ட் பண்ணுங்க. டாய்லெட் காணியெல்லாம் பிரித்து கிடக்கு பாருங்க. சின்ன சின்ன குட்டி குட்டியாக பிரித்து கொடுத்து கிடக்கு. அவ்வளோ இருக்கும். எல்லாமே ஹாய் ஹலோ வணக்கம் மன்ஸ். இப்போ நாங்கள் நிற்கிறது கிளிநொச்சியில் காந்தரூபன் அறிவிச்சொலை என்ற ஒரு நிறுவனம் உண்டு. தெரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் எல்லாருக்கும். அதாவது முன்னாள் போராளிகள்ன்ற பிள்ளைகளை வளர்த்த இடம். இங்கே தான் வச்சு வளர்த்த செஞ்சோலை மாதிரி. செஞ்சோலை அப்படி சேமை தான். அப்படி இடம் தான். அந்த காணியில் தான் கொடுத்துருக்காங்க பாருங்க. பாருங்க வீடுகள் கட்டிடங்கள் ஆமிக்காரம் அப்படியே விட்டுட்டு போனபடியாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இவன் நல்லா நீட்டாக தான் வச்சுருந்தாங்க. லாக் பண்ணி கிடக்கலாம். காந்தரூபன் அறிவிச்சோலை. வாவ் சாமானெல்லாம் கலட்டி வச்சு கிடக்கு. அட்டாச் பாத்ரூம். இங்கால ரூமுகள்லாம் நீட்டாக வச்சுக்காங்க. அப்படியே கொடுத்துட்டு போயிட்டாங்களா. கொடுத்துட்டு போனதால யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இது அவங்களோட சென்ட்ரி பாயிண்ட் போல இருக்குது. அதுக்குள்ளே போய் பார்ப்போம்.
வித்தியாசமாக தான் இருக்கு இடம். வாவ், பஸ் கோல்ட் மாதிரி கட்டி விட்டுருக்காங்களா அந்த ஆக்கள் இருக்கிறது. காந்தருவன் அறிவிச்சோலை. இப்படி தெரிஞ்சாக்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, தெரிஞ்சாக்கள் ஷேர் பண்ணி விடுங்க. இங்காலேயும் ஒரு பெரிய வீடு இருக்குது. பொடிப்பையில் நின்று விளையாடுறாங்க. வேறு இதெல்லாம் அப்படி விட்ட காணிதான். இந்த இப்படி ஏரியா பார்த்தீங்களா, செக்ஷன் 3. ஒன்றரை காணிக்கில் ஆக்கள் இருக்கணும். தங்கால இல்லை ஆக்கள் சில கட்டு. இங்கே வேறுங்க கட்டிடம்லாம். இப்போத்தைய நிலைமையை பாருங்க. ஆக்கள் இருக்கணும் இருக்க இல்லாமல் முதலிக்க பார்ப்போம். ஓகே, வா நல்ல கட்டிடம் நீட்டாக கிடக்குது. நம்மளோட சின்ன பையன் வந்து விளையாடிக்கிறாராக. எல்லாம் நல்லா நீட்டாக இருக்குது. ரூமுகள் எல்லாம் இங்கெல்லாம் பாருங்க, ஃபுல்லாக வீடுகள்லாம் 7. எப்படி இஞ்சால பார்த்தா உங்களால் ஆக்கள் இருக்கணும் போகிறது சரியில்லை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் மற்றொரு காணொளி சந்திப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதான் இடம் பார்த்தீங்களா. கிடைக்கணும் மிச்சதுக்குள்ள எல்லாம் ஒரு மாதம் கிடக்கு. பெரிய பெரிய பக்தியெல்லாம் இருக்காங்கள்ல. எல்லாம் இதில் தொங்குது என்னன்னு தெரியலை. பார்ப்போம்.